ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பன் பரோட்டா தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலையே எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு இப்போ நான் 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். நாகா மைதா 1/2 கிலோ பாக்கெட் 2 பாக்கெட் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது கூட 2 முட்டை சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நான் அதில் மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஒயிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்க போகிறேங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துக்கிட்டேன். ஜீனி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கடைசியாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆயில் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படும். நீங்கள் ஆயில் வேணான்னா நெய் கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இடையில ஆயில் நிறையா விட்டு பிசைஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி சேஃபுக்கு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா குத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து நல்லா பிசையணுங்க. கொஞ்சம் கை ப்ரெஷர் கொடுத்து நம்ம அழுத்தி பிசைஞ்சுக்கிட்டோம்னா போதும். இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு பரோட்டா மாவு. இது இன்னும் 2 மணி நேரம் ஊறணுங்க. பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காயாமல் மாவு சாஃப்டாக இருக்குங்க. இது மாதிரி வச்சு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நூல் துணி வச்சு நல்லா மூடி வச்சு இது 2 மணி நேரம் ஊறணுங்க. இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மாவில் எடுத்து ஒரு உருண்டையாக சேஃபாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இதை இதுக்கப்புறம் எடுத்து கையால் இந்த மாதிரி நல்லா இழுக்கிறதுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு உருண்டையாக உருட்டி அது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதையும் இந்த துணி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சிம்பிளாக வெஜிடபிள் குருமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, ஒரு பூவு, நட்சத்திர பூவு, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4-5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வறுத்துக்க போகிறோம். வரமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் தூள் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா ஒரு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் விட்டு தாளிக்கிற ஜாமான் பட்டை, பூவு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா சேர்த்துருக்கேன். இதையும் இதுக்குள்ளே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பல்லாரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நான் தேவையான அளவு அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பல்லாரியை ஃபஸ்ட்டு சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இது கூட வெஜிடபிள்லாம் சேர்க்கறதுனால சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 வச்சுருந்தேன், இதில் 1 தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட போகிறோம் இல்லையா, அதனால் நல்லா
இப்போ பல்லாரி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்தது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிட்டிங்கன்னா அதுலேயே பாதி வெஜிடபிள்ஸ் வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், தனி மிளகாய் தூள். அடுத்தது வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அடுத்தது தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியா அதில் போட்டு நீங்கள் மிளகாயோட வதக்கியிருந்தீங்கன்னா தேவையில்ல வறுத்துருந்தீங்கன்னா அதனால் இப்போ தூள் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதித்து காயெல்லாம் வேகணுங்க. அதுக்கு தாராளமாக கொஞ்சமாக மீடியமாக தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்னஸாகவே தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸோட சேர்ந்துருக்கும்போது குருமா வந்து நமக்கு நல்லா பரோட்டா கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்குங்க. இதை மூடி வச்சுட்டோம். இப்போ தேங்காய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கேன். பொட்டுக்கடலை, முந்திரி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த வறுத்து வச்ச மசாலாவும் சேர்த்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருந்தோம் இல்லையா, காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஓரளவு நல்லா வதக்குனதுலேயே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி அந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. மிச்சத்தை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் குருமா செய்யும்போது சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. ஒரு திக்னஸாக ஒரு கிரேவி பதத்துக்கே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காயும் அரைச்சிட்டு வந்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் கொஞ்சமாக மட்டும் கழுவி விட்டு ஊற்றி நம்ம இதை கிண்டி விட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ காயெல்லாம் வெந்துட்டதுனால நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த திக்னஸ் பதத்தோடையே நம்ம இறக்கிடலாம். நமக்கு பரோட்டா குருமா வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக கிடைக்குதுங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதியும் வருது பாருங்கள், முட்டை கொதி. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்போ பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த உருண்டையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி போய் தேய்க்கிற நான் கட்டையிலே தாங்க இப்போ நான் தேய்க்க போகிறேன். நீங்கள் கல் வச்சுருந்தீங்கன்னா அதில் தேய்ச்சிக்கலாம். நீங்கள் நார்மலாக எப்படி தேய்ப்பீங்களோ அது மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. நான் இப்போ இதிலே இந்த ரவுண்டுக்கு தேய்ச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி ஆயில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆயில் தொட்டு 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 நல்லா இப்படி கையால் திரட்டி விட்டாலும் சரி,
இல்லை கட்டை வச்சு நீங்கள் திரட்டினாலும் சரிங்க. நல்லா திரட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி நல்லா ஓரெல்லாம் எடுத்து விட்டு இந்த கட்டை ரவுண்டு கட்டைய அளவுக்கே நம்ம திரட்டிக்கலாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 மெத்தடு சொல்லித்தரேங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதை நல்லா இப்போ கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லேயர் லேயராக கீறி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கடையிலலாம் செய்கிற மாதிரி இப்படி அடித்து அப்படி அடிச்சுலாம் நமக்கு பண்ண தெரியாது. இப்படி செய்யும்போது நமக்கு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இன்னும் சூப்பராக இருக்குங்க. நமக்கு லேயர் லேயராகவும் நிறைய கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கத்தியால் கிழிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நெய் சேர்த்துக்கிட்டு இல்லை ஒரு ஆயில் கையில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து திரட்டிக்கங்க. சப்பாத்தி கட்டையிலையும் நான் வந்து நிறைய ஆயில் சேர்த்துருக்கேன். அதனால தான் நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சுற்றி விட்டு 2 விரல் வச்சு சுற்றி விட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அடியில் சேர்த்து அதை இப்போ ஒன்று சேர்த்து நம்ம கட்டையால் திரட்டிக்கலாம். இல்லை கையால் கூட இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வேணும்னாலும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்த மெத்தட் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். அதுவும் இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஈஸியாக நீங்கள் சட்டுன்னு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம அடுத்தடுத்து ஈஸியாக திரட்டிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கமாக அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து விட்டு அதை ஒன்று சேர்த்து நம்ம இப்போ கொஞ்சம் லென்த்து இழுத்து விட்டு இப்படி ஒரு சுற்றிக்கலாங்க. சுற்றி விட்டு இப்போ அந்த மாதிரி மடித்தது மாதிரியே 2 விரல் வச்சு மடிச்சுக்கிறேன் பாருங்கள். 3 விரல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பலூன் மாதிரி உப்புது பாருங்கள். பன் பரோட்டாவுக்கு இது மாதிரி லேயர் லேயராக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா இதையும் எடுத்து விட்டுக்கலாம். நம்ம போடும்போது இப்போ தட்டிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கல்லில் நம்ம கல் காஞ்சதுக்கப்புறம் போடும்போது இப்படி கையால் இப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு பரோட்டா உங்களுக்கு திக்னஸாக இல்லாமல் இந்த மாதிரி கிடைச்சிருங்க. இதில் வந்து லேயரும் உங்களுக்கு அதிகமாக வரும். நல்லா பன்னு மாதிரியே மொத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பலூன் மாதிரி உப்பி இருக்குது பாருங்கள். அதனால் நமக்கு சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அமுக்கி விட்டு நம்ம இப்போ கல் அந்த பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. காஞ்சதுக்கப்புறம் இது நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. இரும்பு கல் வச்சுருக்கேன். ஆயில் வந்து நிறையா நீங்கள் விட்டீங்க அப்படின்னிங்கன்னா தான் ஆயில்லையே நமக்கு வெந்து பரோட்டா வந்து சூப்பராக மொறுமொறுன்னு கிடைக்கும். எனக்கு இந்த கல்லில் வந்து ஒரு பக்கமாக வந்து ஆயில் நின்றுச்சு பாருங்கள். அதனால் கொஞ்சம் மேலே மேலே எண்ணெய் ஊற்றினா தான் இது நல்லாயிருக்கும். 3 பரோட்டா வச்சுருக்கேன்.
நீங்கள் உங்கள் கல் சின்ன கல்லாக இருந்தாலும் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் வச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆயில் விட்டு மீடியமாக, அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. சிம்முலேயும் வைக்க வேணாம், கொஞ்சம் நடுத்தரமாக மீடியமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகுங்க. இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு வேக விடுங்க. எண்ணெய் மேலே மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக கிடைக்குங்க. நல்லா செவந்து வரும். இந்த பொன்னிறமான கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா பரட்டி பரட்டி விட்டு பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா பரோட்டா வந்து கருகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாத இடம்லாம் உங்களுக்கு வெந்துடும். சூடும் பார்த்து செய்யுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பரோட்டா. நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. இது மாதிரி 2-3 எடுத்து வச்சு அதே கட்டையில் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க நல்லா சூட்டோடையே. கடையிலலாம் குத்துவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம இந்த மாதிரி கையால் சூடு பொறுக்கலைங்க. எனக்கு சூடுது பார்த்து இந்த மாதிரி கையால் குத்தி விட்டு லேயர் லேயராக எடுத்து வச்சுக்கலாங்க. சூட்டோடு செஞ்சாதாங்க அது வந்து வரும். நல்லா உடஞ்சி கொடுக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். நல்லா இப்படி நல்லா உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு சூடு பொறுக்கலைன்னு எங்கள் வீட்டுக்காரவங்க எப்படி குத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா லேயர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ எல்லா பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம குருமா சேர்த்து இப்போ பரோட்டா சாப்பிட போகிறோம். வாங்க பன் பரோட்டா சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி சாஃப்டாக லேயர் லேயராக கிடச்சிருக்கு பாருங்கள். வாங்க பரோட்டா சாப்பிட்லாம். டேஸ்டியான பரோட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.